வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சித்ராவின் உயிரை எடுக்கணும் அப்படின்னு அந்த மினிஸ்டர் 2 பியூட்டிஷியன் மாதிரி 2 பேர்த்த விட்டு இந்த உயிரெடுக்க சித்ராவை போட்டுதல்ல திட்டம் போடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா இங்க நம்ம இந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டதுக்கு மாப்பிள்ளை கதிரோட மண்டையை உடைச்சி அவரை ஒரு பெரிய பாத்திரத்துல அடைச்சி கடத்திறாங்க. நம்ம கருணா இதுக்குள்ள என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்போ இதுல மாப்பிள்ள தான் இருக்காரு. ஆனா புரிஞ்சிக்க இதெல்லாம் சித்ராவின் நன்மைக்காக தான். அவருக்கு லீலானி ஒரு பொண்ணோட இந்த மாப்பிள்ளைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க. இந்த உண்மையாட்டே லீலாவுக்கு இவரோட குழந்தை லீலா வயத்துல இருக்கு. அப்படிப்பட்டவர் ஒரு சித்ராவுக்கு மாப்பிள்ளையா தேவையா அப்படின்னு அந்த இடத்துல கருணாவுக்கு புரிய வச்சுறாங்க நம்ம இந்து. அதே நேரத்துல மினிஸ்டரால் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்ம இந்துமதி சித்ராவை மீட்டு காப்பாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பொண்ணோட உயிரை காப்பாற்றினது நீதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கருணா இந்துக்கு மேலே அவ்வளோ பெரிய மதிப்பை வச்சுறாங்க. நம்ம சித்ராவை உயிரை காப்பாற்றி கொடுத்தனால அந்த 10 லட்ச ரூபாயை நான் தாரேன் அப்படின்னு நம்ம இந்துக்கு 10 லட்ச ரூபாயை கிடைக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம எப்படியாவது மாப்பிள்ளையை கடத்தியாவது நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம இந்துவும் சரி ஜெயந்தியும் சரி கலையிறங்கி ஒரு கட்டத்தில் கதிரக்க தலையை ஒரு உருட்டு கட்டையால் அடித்து சாச்சுறாங்க நம்ம கதிரை. அதோட பார்த்தோன்னா இப்போ என்ன செய்ய, இவனை அடித்து போச்சாச்சு இந்து, இப்போ இவனை எப்படி தூக்கி மாற்ற அப்படின்னு சொல்ல நேரம் அந்த சமையலுக்கு வச்சுருந்த அந்த பாத்திரத்துக்குள்ளே கதிரை தூக்கி போட்டு அடைச்சி அப்படியே வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சமையலில் செய்யறதுக்கு சமையல் முடிச்சாச்சு, இதை மாற்றி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பாண்டி நம்ம ஜெயந்தி இந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து கதிரை அடைச்சி வச்சிருக்க அந்த அண்டா பாத்திரத்தை தூக்கி ஒரு லோட் ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இந்த பாத்திரத்துக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, எதுக்காக இங்கேருந்து அனுப்புறீங்க அப்படின்னு அந்த இக்கட்டான நிலையில் நம்ம இந்துவை கையங்களவுமா பிடிச்சிறாங்க. அந்த பாத்திரத்தை திறந்து மாப்பிள்ளை கதிரிங்க இந்த மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். என்னடி இவரை பண்ணுன, எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குற, நான் நிப்பாட்டலன்னு சொல்லிக்கிட்டு எதுக்காக நீ இப்போ குடியை கெடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் வாயை மூடுங்க, இவனுக்கு குழந்தை லீலா வயத்தில் இருக்கு, அப்படி இருக்க ஒரு மாப்பிள்ளை உங்கள் சித்ரா காலத்தில் தாலி கெட்டணுமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ளை இவன் மோசமானவன், அதனால தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இவன் ஒரு கேடு கெட்டவன், லீலான்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கான். அந்த பொண்ணு இப்போ குழந்தை உண்டாகி கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன்னோட காதலியை விட்டுக்கிட்டு இப்போ சித்ரா வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு இவன் தெரியறான் அப்படின்னு இவன் எல்லாம் ஒரு ஆள், இதெல்லாம் நீங்கள் அண்ணனுக்கு பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறிய அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கேட்ட உடனே அரண்டு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய நீ கேட்கக்கூடிய மனநிலையிலையா இருக்கா, உங்கள் அன்னை கிருபா சொல்லதை கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருப்ப. அது அவங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அப்படி இருக்குமே கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுவும் இல்லாத இந்த மாப்பிள்ளை ஒன்றுக்காகாதவன், பயங்கர குடிகாரன், அதை விட பொம்பளை சகாவசம் வேற, இப்படிப்பட்டவன் எதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நீ நல்லதுதான் பண்ணியிருக்க, ஆனால் இதை எங்கள் அண்ணன் இங்கே எப்படினாலும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அதுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லுறாங்க. இவன் கேடு கெட்டவன் அப்படின்னு நிரூபிக்க வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம லீலாவுக்கு கால் பண்ணி நம்ம கருணாட்டை பேச வைக்கிறாங்க. லீலா சொல்கிறாங்க, உண்மையாட்டே என்னை இவன் இப்படி குழந்தை உண்டாக வச்சுக்கிட்டு இப்போ சித்ரா காலத்தில் தாலி கட்ட பார்க்குறா அப்படின்னு சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை கேடு கெட்ட வேண்டாம், இப்போ ஒரிஜினலாக தெரிஞ்சு போச்சு, ஆனால் இதை எப்படி சொல்லி அண்ணன்ட்ட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஐடியா பண்ண தான் செய்யணும் அப்படின்னு நம்ம கருணா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம பார்த்தோம்னா அந்த மினிஸ்டர் நம்ம கிருபா கல்யாணத்துக்கு வீட்டுக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு போன கிருபா நம்மளை சரியாகவே கவனிக்கல, அவனுக்கு ஒரு வேட்டு வைக்கணும், இந்த கல்யாணமே என்ன காட்டால் நடக்கக்கூடாது, வரக்கூடிய எலெக்ஷனில்
எனக்கு மேலே ஊழல் கேஸ் இருக்கிறதுனால அந்த கிருபாவுக்கு தான் சீட்டு கொடுக்கறதா வந்து பேசிக்கிட்டாங்க மேலிடத்துல. ஆனால் இந்த கிருபாவுக்கு கைக்கு சீட்டு போகக்கூடாது. கிருபா வெந்து சாகும்படி அவனுக்கு வாழ்க்கையில் ஒன்று நிகழ்த்தணும். அதுக்கு ஒரே இது இவ பொண்ணு தான். இவ பொண்ணுக்கு ஒன்றுனா கிருபா துடிச்சு போவான். அதனால எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த கல்யாணம் என்ன கேட்டால் நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து மினிஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டு 2 லேடிஸை வந்து வர வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம சித்ராவின் நோட்டை திருந்தி சித்ராவுக்கு கையெழுத்து மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க எழுதினதாட்டு ஒரு லெட்டரை வந்து சித்ரா எழுதினதாட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறாங்க. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நானே வந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சித்ரா கையெழுத்துப்படி அந்த லேடி எழுதி அந்த பேப்பரை வந்து மண்டபத்தில் போட்டுருங்க. அதோட பார்த்தோன்னா நீங்கள் 2 பேரும் வந்து பியூட்டிஷியன் மாதிரி போய் வந்து சித்ரா கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து மினிஸ்டர் வந்து ஆட்களை அனுப்பி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லெட்டரை வந்து போடுறாங்க. நம்ம சுகுணா வந்து அதை எடுத்து பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ண போகிறாளா? இப்படி ஒரு லெட்டரை படிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது, என் பொண்ணு எங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அந்த மினிஸ்டர் அனுப்புன அந்த 2 லேடிஸும் சரி, அந்த நம்ம சுகுணா வந்து இந்த சைடு தம் பொண்ணு காணலை அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்கவும் நம்ம சித்ராவை வந்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு வந்து அவள் தற்கொலை செய்கிறதாட்டு நம்பணும், அவளை வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம இந்துக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லுறாங்க சுகுணா. ஒரு கட்டத்தில் அந்த கதவை உடைச்சி அந்த 2 லேடிஸையும் வந்து தவிடுபொடி ஆக்கும் விதமாக வந்து நம்ம இந்து கருணா எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. சொல்லுங்கள், இந்த வேலையை பண்ணது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் மினிஸ்டர் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. சித்ராவை வந்து கொல்ல வைக்கணும், அதுக்காக அவள் தற்கொலை பண்ண மாதிரி நம்ப வைக்கணும், அதுக்காக தான் இந்த லெட்ரு நாங்கள் எங்கள் கைப்பட வந்து சித்ரா கையெழுத்தையே வந்து ப்ராக்டிஸ் எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. என்ன இந்த மினிஸ்டருக்கு இப்படி ஒரு பகையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆமாம், மினிஸ்டரு வரக்கூடிய எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு வந்து நிற்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு பேரில் வந்து ஊழல் கேஸ் இருக்குது. அதனால இந்த கிருபா அவருக்கு தான் வந்து உங்கள் புருஷனுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கறதா வந்து மேலிடத்துல இருக்கான். அதை தவிடுபொடியாக்க தான் அவருக்கு வந்து காலம் ஃபுல்லாக இந்த கிருபா கஷ்டப்படணும் அப்படின்னு தான் வந்து தீர்த்துக்கிட்ட உங்கள் பொண்ணை தீர்த்துக்கிட்ட எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம கருணா. இப்படி வந்து எம்எல்ஏ செய்தாரா, இதை இப்போவே சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்க. அதோட லீலா தான் வந்து கதிரோட மனைவியாக ஆகணும், கதிரோட குழந்தை லீலா வயசில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கிருபாவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க கருணா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் இந்து தான் அண்ணே அப்படின்னு வந்து நம்ம கிருபா கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம இந்துக்கிட்ட வந்து இப்போ உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தாரேன் அப்படின்னு வந்து கருணா சொல்ல, எனக்கு 10 லட்ச ரூபா வேணும், எங்கள் அக்கா கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க நமக்கு கருணாங்க.